பொது சேவைத்துறை ஊழியர்களுக்கான வீட்டிலிருந்து பணிபுரியும் பிடிஆர் கொள்கை போன்ற நெகிழ்வான பணி முறையை செயல்படுத்துவதை பரிசீலிக்குமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனியார் துறைகளை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நடவடிக்கை எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதோடு செலவின அழுத்தங்களை தணித்து பணியாளர்களின் உற்பத்தி திறனையும் மன உறுதியையும் நிலைநிறுத்த உதவும் என்றும் அவர் கூறினார். மேலும் நாட்டின் கௌரவத்தை உயர்த்துவதற்காக அரசாங்கம் ஒரு மடானி பொருளாதார கட்டமைப்பையும் தெளிவான கொள்கைகளையும் வழங்கியுள்ளது. எனவே இந்த சீர்திருத்த முயற்சியால் உருவாகியுள்ள வாய்ப்புகளை தனியார் துறை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கூறியதாக உள்நாட்டு வருமான வரி வாரிய தினத்தின் 30ஆம் ஆண்டு கொண்டாட்ட தொடக்க விழாவில் பிரதமரின் உரையை வாசித்த துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடீலா யூசுப் அவ்வாறு குறிப்பிட்டார். செலவு அழுத்தங்களின் அபாயத்தை எதிர்கொள்ளும் வகையில் முதலாளிகள் தங்கள் நடவடிக்கைகளை நிர்வகிப்பதில் அதிக நெகிழ்வுத்தன்மையுடனும் நடைமுறைக்கு ஏற்ற வகையிலும் செயல்பட வேண்டும். பொதுத்துறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளதைப் போல வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறை உட்பட நெகிழ்வான பணி ஏற்பாடுகளை பரிசீலிக்குமாறு முதலாளிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கவும் செலவின அழுத்தங்களை தணிக்கவும் பணியாளர்களின் உற்பத்தி திறனையும் மன உறுதியையும் பராமரிக்கவும் இது அவசியமாகும் என்றார் அவர். மேற்கு ஆசிய மோதலை குறிப்பிட்டு அது வட்டார நிலைத்தன்மையில் மட்டுமல்லாமல் உலக பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக பிரதமர் கூறினார்.